சின்ன வயசுலேயே குருவை தேர்ந்தெடுத்துருவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசு 20 வயசுலேயே குரு தேர்ந்தெடுத்துருவாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 55 வயசில் குருவை பார்ப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசில் குருவை தேடிக்குவாங்க. அவங்க கூட தான் குரு பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னைக்கு அந்த திரையை விளக்குகின்றாரோ அன்னைக்கு அந்த குருவை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட தான் இருப்பாங்க குரு. குருவை தேடியெல்லாம் பிடிக்க வேண்டாம். குரு வந்து உங்க கூட தான் இருப்பாங்க. சித்தர்கள் உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க உணரும் வரை உங்க கூட இருப்பாங்க. நீ உணரலன்னா பொத்தி போட்டு போயிடுவாங்க. நீ எப்படா அப்படின்னு உன் கர்மம் முடிஞ்சு போச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான்டா இந்த திருவடி தான், இந்த திருவடி தான், இந்த திருவடி தான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ம பிடிச்சிக்கணும். அதுதான் நம்ம குருவை பிடிச்சிக்கிட்டோம்னா நாம் செய்த வினை குரு அறுத்துருவார். குருவுடைய திருவடியை பிடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த விதமான மந்திர தந்தனம் செய்வன கோளாறுகள், அந்த கோளாறு இந்த கோளாறு, கிரகப்பீடை அந்த பீடை, எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளை பார்த்து ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நாளிகையிலும் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சித்தர்கள், குருநாதர்களாக தான் இருப்பாங்க. அதனால குரு என்பது நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நமக்கு ஆத்மா மோட்சம் அடைவதற்காக நமக்கு குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய வழியில் நம்ம அவர்கிட்ட என்னென்ன கற்றுக்கிறோமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவருடைய வழியில் நம்ம செல்வது தான் இந்த குருமார்க்கம். குரு என்பது கிடைக்கப்படாத ஒரு பொக்கிஷம். குருநாதர் குரு இல்லையே குருட்டு வழியாக மாறிடும். அதனால் நீங்கள் நல்ல நிலையில் இருக்கணும். சகல விஷயம் கிடைக்கும். குருவுடைய அனுகிரகம். இந்த காணொலியை பார்க்கும் சித்தரடியார்களும் அடியார் பெருமக்களும் பக்த கொடிகளும் அனைத்து மக்களும் ஆத்ம கடவுள் காணொலியை பார்த்து இதில் பயன்பெற்று நீங்கள் வளமுடன் நலமுடன் வாழணும். சகல சித்தர்கள், சகல குருமார்கள், சகல ரிஷிமார்கள், உங்களுடைய மூதாதார்கள், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அதனோடும் உங்களுடைய தாய் தந்தையாருடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதத்தோடும் சர்வசித்தருடைய அருள் பெற்று வளமோடு வாழ வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். குருகடாட்சம் பரிபூர்ணம். குருவே சரணம். குருவே சரணம். நன்றி ஐயா, நன்றி. நான் எப்படி இன்னும் படத்துல பெருசா காட்டுறாங்க அந்த மாதிரி போட்டதுனால இது உங்களுக்கு பெருசா பார்க்க முடியும்.